அன்பு தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டேரட் ரிசர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங், உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்குது, அது எப்படி தாண்டுறது அப்படின்னா தடைகள் பார்ப்போம், இல்லை என்ன கைடன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். என்னோடய இன்டென்ஷன் தடைகள் என்ன இருக்குது, அது எப்படி தாண்டுறதுன்னா பார்ப்போம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்குது, அது எப்படி தாண்டுறது. நான் இன்றைக்கி ஷஃபிள் பண்ணும்போது பார்த்தேன், மாஸ்குலின் எனர்ஜி வந்து இன்னுமே முட்டாளாக தான் இருக்காங்க, அதுவும் டபுள் ஃபில்டர்ட் முட்டாள். ஓ, டபுள் எனர்ஜி. சரி, நான் வந்து இந்த டெக் இன்டென்ஷனாக ரிவர்ஸில் வைக்கலை, பட் இது ரிவர்ஸில் வந்தனால செக் பண்ணிட்டேன். லெட் இட் பி இந்த ரிவர்ஸில் இருந்துச்சு. ஒரு டெவிலோட ஆட்டம் முடிய போகுது, அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். பட் அது அப்டிக்கல்ஸ், தடைகள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் அதால் வெற்றி பெற முடியுமான்னு நிச்சயமாக முடியாது. ஏன்னா பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா ஹெரஃபண்ட், நான் இதை ஷஃபிள் பண்ணும்போது பார்க்கல, இப்போ நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறேன். இட்ஸ் இன் ரிவர்சல் எனர்ஜி. ஸோ உங்களோட கல்யாணத்தை யாரும் தடுக்க முடியாது. ஹேரஃபண்ட், சோஷியல் ஸ்டேட்டஸ், கமிட்மெண்ட், கல்யாணம், அப்படிங்கிற விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த காதல் வாழ்க்கைக்கு உங்களுக்கு தனியாக இல்லை, அவங்களுக்கு தனியாக இல்லை. உங்கள் காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் தான் முடியும். அது வந்து நிறைய பேர் நீங்கள் கொஷின்ஸ் கேட்டிருப்பீங்க. பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங் இருக்குமா, எப்படி கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இந்த ஹெரஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா சோஷியலி அக்செப்டட், ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணி நடக்க போகிற ஒரு கல்யாணமாக இருக்கும். எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த காமிக் பண்ணுற இல்லை பண்ணிகிட்ருக்க ட்ராப் வந்து ஒர்க் அவுட் ஆகுமானா சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா நான் இதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கார்டையும் பாருங்கள், இந்த கார்டையும் பாருங்கள். த ஃபெமினின் இஸ் த ஸ்டார், இந்த தாரா, பியூட்டிஃபுல் ஃபெமினின் எனர்ஜி. தாரா வந்து உங்களுக்கு தெரியும், சைனீஸ் கார்டை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெவில் எனர்ஜி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அதோட கோரப்பல்லாம் வந்து வெளியில் தெரியுது. அது என்ன தான் மேலே கவர் பண்ணாலும், என்ன தான் உங்களை மாதிரி நடித்தாலும். ஸோ இதை எப்படின்னா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, இந்த கார்டு வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்த கார்டு ஆக முடியாது. ஸோ இந்த எனர்ஜி ஆக முடியாது. இட்ஸ் டிவைன் எனர்ஜி, திஸ் இஸ் டெவில் எனர்ஜி. ஸோ இந்த டெவில் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டிவைன் ஃபெமினின் மாதிரி நடித்து இல்லை நடிக்க ட்ரை பண்ணுது. அதாவது அதுக்கு உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும். ஆனால் அது வந்து பேசிக்காக வந்து ஒரு ராட்சசன் யாராவது இருக்கலாம். ஸோ அந்த ராட்சச எனர்ஜி வந்து ஒரு காடஸாக மாற முடியாது அன்லஸ் அண்ட் அன்டில் அவங்க வந்து அந்த பாடங்கள், ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் எடுத்துக்காத வரைக்கும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, மேலே போர்வை பூத்திட்டு, ஒரு நரி வந்து மேலே ஆடு மாதிரி போர்வை பூத்தினாலும் அந்த நரி வந்து உண்மையான ஒரு ஆடை பார்த்தா என்ன பண்ணும், 4 கால் பாய்ச்சலில் போய் அதை அடிச்சுக்கொள்ள தான் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த என்ன சொல்லுது, இந்த அறிவாளிங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது பேசிக்காக ஒரு நரி, அந்த நரியோட குணங்கள் வந்து மாறாது. அதுதான் நம்ம சொல்லுவோமே, அந்த புலியோட வரிகள் வந்து மாறாது. என்ன தான் அது மாற்றிக்கிட்டு நினச்சாலும் அது மாறாது. ஸோ அந்த கோடெல்லாம் மாறாது. அது பிறக்கும்போதே கூட வந்த சில குணங்கள் வந்து நம்ம முயற்சி பண்ணாத வரைக்கும் மாறாது. இது வந்து ஹேங்க்டு மேன். மேபி இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஹேங்க்டு மேனாக இருக்கலாம், இல்லைனா இந்த டெவில் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கையில் கட்டி தொங்க விட போகிறாங்க இந்த மரத்தில். எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், பேய் பிடிச்சா என்ன பண்ணுவோம், புளிய மரத்தில் தான் கட்டி வைப்பாங்க. ஸோ புளிய மரம் ரெடியாக இருக்குது, கயிறு ரெடியாக இருக்குது. டெவிலோட எனர்ஜி டெவில்னு தெரிய போகுது. ஸ்பிரிட்ஸ் வந்து இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம். அதுதான் இந்த டெவில் வந்து இந்த கயிற்றுல கட்டணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த டெவிலா அப்படிங்கிற சந்தேகம்லாம் யாருக்கும் இல்லை, யாருக்கும் இருக்க போகிறதும் இல்லை. ஏன்னா அதை பற்றின ரகசியங்கள் நாம் திரும்ப அதே தான் பார்க்குறோம். அதை பற்றின ரகசியங்கள், அது யாராக இருந்தாலும் சரி, ஆழ்ந்த ரகசியங்கள், மறைக்கப்பட்ட விஷயங்கள், ரகசியங்கள், செஞ்ச போலித்தனமான வேலைகள், ஃப்ராடு எல்லாமே வெளியில் வரப்போது. எம்ப்ரஸ், யூ ஆர் கோயிங் டு பி ப்ரெக்னென்ட். வாவ், நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். இது திரும்பவும் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டெக் வந்து 2ஆக பிரியுது. ஒன்று வந்து இந்த டெவில் எனர்ஜி இந்த புளிய மரத்தில் கட்ட போகிறாங்க. இந்த டெவில் எனர்ஜி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த டெவில் எனர்ஜியை இந்த ஃபெமினின் எனர்ஜி போய் பிளாக் பண்ணுறது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி பிளாக்ட், இட்ஸ் ரிவர்ஸ்ட் அண்ட் இட்ஸ் பிளாக்ட். நீங்கள் தான் மேபி த ரீசன், இல்லைனா உங்களோட அந்த அன்கண்டிஷனல் லவ் தான் இந்த டெவிலை கொண்டு போய் இந்த மரத்தில் கட்ட போகுது. இல்லைனா உங்களை தொடர்ந்து வர்றது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதான் இதோட கர்மாவை அது தேடிக்கிறதுக்கான காரணமாக இருக்க போகுது. ஸோ ஸ்பிரிட்ஸ் வந்து நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கேயும் பார்க்குறோம், நியூ பிகினிங், லீப் ஆஃப் ஃபெய்த். இந்த மாஸ்குலின் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த ஸ்டார் தேடி வரதான் போகிறாங்க. அவங்களோட பயணம் நிற்க போகுதுன்னா கிடையவே கிடையாது. இவங்க தடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க, பண்ண போகிறாங்க.
இந்த மாஸ்குலின் பல தடவை முட்டாளாக போகிறாங்க. ஆனால் முட்டாள் ஆகி கடைசியில் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த முட்டாள்தனமான முடிவை எடுக்க போகிறாங்க. ஸோ சிலர் சொல்லலாம், என்ன எப்போ பார்த்தாலும் ஃபெமினன் எனர்ஜியை சொல்கிறீங்க. ஆமாம், எப்போவுமே வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலையும் சரி, சோல்மேட்ஸ் ஜேர்னிலையும் சரி, ஃபெமினன்ஸ் தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா ஃபெமினன் சீக்கிரம் பாடம் கற்றுப்பாங்க. மாஸ்குலின்ஸ் எனர்ஜி மோஸ்ட்லி, நான் எல்லாருமே சொல்லலை, மாஸ்குலின் எனர்ஜி தான். சில சமயம் கொஞ்சம் முட்டாளாக இருப்பாங்க, சில சமயம் ரொம்ப முட்டாளாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஈகோ, அந்த 3D வேர்ல்டோட அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. ஃபெமினன்ஸ் வந்து சீக்கிரம் அதெல்லாம் விட்டுருவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்குறது. ஸோ இந்த முட்டாளை கடைசியில் இந்த முட்டாள்தனமான முடிவை தான் எடுக்க போகிறாங்க. அதனால் ஃபெமினன் எனர்ஜி, நீங்கள் என்ன பிரச்சனை இடையில நடந்தாலும் சரி, டோன்ட் லூஸ் ஹோப். ஸோ இந்த டெவில் எனர்ஜி இங்கே இருக்க போகிறதில்ல. இந்த டெவில் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையிலேருந்தே ரிமூவ் பண்ணப்படும், அதாவது வெளியில் எடுக்கப்படும். அது நீங்கள் எடுக்க போகிறீங்க இல்லை ஸ்பிரிட்ஸ் எடுக்க போகிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். Please spirits, clarify this devil and reversal energy, please. Please clarify that. Not taking. Please clarify this. Yep. Blockages. 42 other more. இது எல்லாமே பிளாக்கேஜஸ் தான் வருது. ஸோ இது வந்து கண்டிப்பாக மாஸ்குலின் இருந்தால் ஸ்பிரிட்ஸ் வந்து லிட்டராக திட்டுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே பிளாக்கேஜ். ஏன் அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், ஒரு ஸ்டேபிளான வாழ்க்கையை உருவாக்கியிருக்கணும். ஆனால் உருவாக்கலை. இதெல்லாம் உருவாக்குறதுக்கு தடைகளாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த மாஸ்குலின் பண்ண வேண்டிய விஷயம். இந்த காதல் தடையை தாண்டணும் அப்படின்னா இந்த மாஸ்குலின் ஃபஸ்ட்டு அவங்க பவரில், அதாவது நீங்கள் கிங்காக இருக்க தேவையில்லை, எம்பரராக இருக்க தேவையில்லை. எம்பரராக வரதுக்கு நிறையா குட் குவாலிட்டிஸ் வேணும். தைரியம் வேணும். அடுத்தது வந்து சரின்ற விஷயத்த செய்யணும். ரொம்ப ப்ரொடெக்டர். எம்பரர் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி அப்படின்னா எல்லாத்தையும், எம்பரருக்கு எவ்வளோ பவர் இருக்கும், எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான சோடு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான், ஒரே போடு. அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜி இருக்கணும். அடுத்தது வந்து எம்பரர் வந்து வார்க்கு போகிறதுக்கோ சண்டைக்கு போகிறதுக்கோ தயங்கக்கூடாது. அவங்க ஓடி ஒழிய மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த மாஸ்குலினா ஸ்பிரிட்ஸ் வந்து எம்பரரோட, நீ எம்பரரெல்லாம் ஆக முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு பிரின்ஸ் ஆகு. பிரின்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, கீழே விடுவாங்க, சண்டை கற்றுப்பாங்க, நிறைய போர்களுக்கு வந்து எம்பரரோட போவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு அந்த வார் டாக்டிக்ஸ் இதெல்லாம் தெரியும். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்தளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட் பிரின்ஸ் ஆகு அட்லீஸ்ட் அப்படின்றாங்க. ஆனால் இந்த பிரின்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாஸ்குலினுக்கு இதுதான் பிரச்சனை. இந்த மாஸ்குலின் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணலைங்கிறது தான் இந்த பிரச்சனையே. அடுத்தது அவங்க ஸ்டெபிலிட்டியை வந்து சரியாக என்ன சொல்கிறது, ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை அவங்க வாழ்க்கையில், தத்தளிச்சிட்ருக்கு அவங்க வாழ்க்கை. அதுதான் இது ரெண்டையும் பண்ணணுங்கிறது தான் கைடன்ஸ். இப்போது இந்த மாஸ்குலின் தான் இப்போது இந்த இஷ்யூ. ஃபெமினன் எனர்ஜி இல்லை. ஃபெமினன் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார், எம்ப்ரஸ். அகெயின் நம்ம இதே தான் பார்க்குறோம். யூ ஆர் கோயிங் டு கிரியேட் சம்திங். ஆர் இந்த மாஸ்குலின் எனர்ஜி எப்போ இந்த பவரில் நிற்கிறாங்களோ, நீங்கள் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்றைக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ இல்லை யூஆர் ஸ்டெப்பிங் இன் டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வாட் எவர். ஏன்னா இப்போ வந்து நம்ம வி ஆர் இன் திஸ் எவர் சேஞ்சிங் எரா. ஸோ நீங்கள் வந்து இப்போது கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்குள்ளே போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பி கேர்ஃபுல். நீங்கள் எப்போ வந்து இந்த மாஸ்குலினோட சில ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணீங்களோ யூ ஆர் கோயிங் டு கெட் ப்ரெக்னென்ட். ஸோ அதை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. பி ப்ரிப்பேர்ட். உங்களுக்கு இப்போ ப்ரெக்னன்சிலாம் வேண்டாம், இது வந்து இட்ஸ் கோயிங் டு க்ரியேட் சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூ, கொஞ்ச நாள் வந்து சட்டிலாக போகட்டும், அதுக்கப்புறம் வந்து வி வில் ஸ்டார்ட் அ ஃபேமிலி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பி கேர்ஃபுல் வித் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் மாஸ்குலின் ஸ்பெசிஃபிக்லி. ஸோ இந்த மாஸ்குலினோட நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் பேபி யூ கேன் கோ ஃபார் இட். ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே நீங்கள் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் தான் இது ப்ரெக்னன்சி. ஸோ அதர் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, உங்களோட ஃப்யூச்சர் பிளானை பொறுத்து இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்குலின் வந்து இப்போது தடையாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட், யூத், லாயல்ட்டி, டிவோஷன், ஒர்க், அப்சர்வேஷன். இந்த மாஸ்குலினுக்கு வந்து ஒரு பாடம் கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து அப்சர்வ் பண்ணது குவாலிட்டி இல்லை. என்ன குவாலிட்டி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் பாடம் கற்றுக்கிற, அதாவது சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கணும். ஸ்பிரிட்ஸ் தான் வந்து ஸ்பிரிட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் தான் பாடம் கற்று தராங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் வந்து அதை நோட்ஸ் எடுக்கிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்சர்வேஷன் இஸ் ஜீரோ. அந்த அப்சர்வேஷன்லாம் பிளாக்டு. ஏன் அப்படின்னா அவங்களோட பேராசை இல்லைனா ஒரு விஷயத்தை நோக்கி வேகமாக
ஓடினா சீக்கிரமாக ட்ரை பண்ணால் கிடச்சிரும் அப்படின்னு வேகமாக போகிறது, சொதப்புறது, ஃபெயில் ஆகிறது. இதே தான் நான் கார்ட் ஷஃபில் பண்ணும்போது பார்த்தேன். இந்த மாஸ்குலின் இஸ் கோயிங் டு ஃபெயில் ஸோ மெனி டைம்ஸ். இப்போது இந்த மாஸ்குலின் என்றைக்கு வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்கள உங்கள் லைஃப்குள்ளே விட போகிறாங்க. சரி, இந்த மாதிரி மேரேஜ்லாம் சொல்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் கம்யூனிகேஷன், இட்ஸ் அபவுட் மேரேஜ். இப்போ பேசுகிறது எல்லாமே உங்கள் கல்யாண வாழ்க்கையை பற்றி, கல்யாணம் பண்ணிக்கிறத போகிறத பற்றி. ஸோ இந்த மாஸ்குலின் என்றைக்கு ஸ்டெபிலிட்டியும் இந்த பிரின்ஸ் எனர்ஜிலையும் நிற்கிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு இந்த கல்யாணம் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பை இந்த மாஸ்குலினால் பார்க்க முடியும். கோழை, நான் திரும்ப சொல்கிறது அதுதான், கோழைக்கு இந்த ராணி கிடையாது டெஃபினட்டாக. அட்லீஸ்ட் இந்த மாஸ்குலின் வந்து எம்பரர் ஆகலைன்னா கூட அது பிரின்ஸ் எனர்ஜியிலேயே தான் இருக்கணும். அதாவது ராணி வந்து அட்லீஸ்ட் ஒரு இளவரசனாக தான் கல்யாணம் பிடிக்கும், நாட் அ ஸ்லேவ். அதான் திரும்பவும் இங்கே ஸ்பிரிட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ இந்த கற்றுக்கிற குவாலிட்டியில் இந்த கார்டு வந்து ஜஸ்டிஸ். இந்த மாஸ்குலின் வந்து இந்த ஃபெமினன், அதாவது யூ ஆர் த ரோசியா, நீங்கள் தான் ஸ்டார். உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், பண்ணலை. உங்களுக்கு உங்கள் சைடு அவங்க நின்றுக்கணும் இந்த போராட்டத்தில், இல்லை ஸ்ட்ரகிளில், இந்த காதல் விஷயங்களில் நடக்கிற ட்ராமாவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும் இந்த மாஸ்குலின். நான் பண்ணலை. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போது மாஸ்குலினோட ஸ்டெபிலிட்டியை உருவுறாங்க. நீ வந்து எங்களோட தேவதையை காப்பாற்றலையா, ஓகே பார்ப்போம் அப்படின்னு. ஸோ இந்த மாஸ்டர் வந்து யூனிவர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக போயிட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து சுயநலம், காசு, இல்லைனா பொசிஷன், இல்லைனா வந்து வாட் எவர் த ரீசன். சிலருக்கு வந்து அந்த க்ரீடினஸ்ன்னு சொல்லுவாங்க, பேராசை வந்து எல்லாத்தையுமே அழிச்சிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த மாஸ்டர்னு நீங்கள் சொல்லலாம். பாடம் கற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னா நிச்சயமாக கற்றுக்குவாங்க, கற்றுட்டு வெளியில் வருவாங்க. நான் கற்றுட்டு வெளியில் வரணும், கற்றுட்டு வெளியில் வர வரைக்கும் இந்த மாஸ்குலினோட பாடங்கள் வந்து நிற்க போகிறதில்ல, திரும்ப நடந்துகிட்டே இருக்க போகுது. இந்த மாஸ்குலினோட ரெக்கவரி பிளாக்டு. ஏன் அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணல, அவங்கள இது ரொம்ப ரிப்பீட்டிவாக நடந்துட்டுருக்க ஒரு இன்சிடென்ட். இந்த மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் ஒரு பாசிட்டிவ் வே தராங்க, ஒரு ஏர்னிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க, இல்லைனா அந்த மாஸ்குலினுக்கு வந்து ஒரு வழி காமிக்கிறாங்க. அவங்க பொசிஷனை காப்பாற்றிக்கிறதுக்கோ, இல்லை அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து வெளியில் வரதுக்கோ இந்த மாஸ்குலினோட சுயநல புத்தி என்ன ஆகுது அப்படின்னா அதை உடனே அவங்களோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க, உங்களை காப்பாற்றுறாங்களா, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா, அவங்களுக்காக ஸ்டெப் அப் பண்ணுறாங்களான்னு பார்க்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் போது அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க பிளாக் பண்ண, அதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துறது. அதுதான் இந்த மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்குற டெஸ்ட். கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க சரி ஒரு வைரத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாஸ்குலின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வைரம் கிடச்சிச்சு, இவங்க நம்ம நேசிக்கிறவங்களுக்கு அது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறதில்ல. இந்த மாஸ்குலின் உடனே சுயநலத்துக்கு போயிடுறாங்க. இதை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம், இது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வந்து கெத்தாக போய் நம்மக்கிட்ட சொல்லலாம், இதை விற்று காசாக்கி அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட சுய பிளானிங்க்கு போயிடுறாங்க. இதில் வந்து உங்களோட இன்வால்வ்மெண்ட் இல்லை. உங்களை இன்வால்வ் பண்ணி யோசிக்கிறாங்களா அப்படின்னா ஜீரோ. ஸ்பிரிட்ஸ் எட்டி பார்க்குறாங்க, அப்படியா, கொடுத்த மாதிரி கொடுத்த வைரத்தை அப்படியே கொக்கி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுதான் இங்கே நடக்குது. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து அவங்களா சுய காலில் நிற்கணும், சுயமாக சம்பாரித்து சுயமாக எல்லாமே பண்ணும். ஸ்பிரிட்ஸ் இனிமேல் இந்த மாஸ்குலினுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அதை கொடுத்து ஸ்பிரிட்ஸ்க்கு வந்து கைகள் செவந்து போயிருக்காங்க. இனிமேல் அவங்க கொடுக்க தயாராக இல்லை, இனிமேல் எடுக்க தான் தயாராக இருக்காங்க. அதை வந்து இந்த மாஸ்குலினோட பேட் கர்மான்னு சொல்லலாம். அவங்க போராடி தான் வெளியில் வரணும். இந்த மாஸ்குலின் வந்து கண்டிப்பாக எந்த ஃபெமினனுக்கும் ப்ரூவ் பண்ணணும், யூனிவர்ஸ்க்கும் ப்ரூவ் பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த மாஸ்குலின் இந்த ஃபெமினனை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படி ப்ரொடெக்ட் பண்ணலை அப்படின்னா இந்த மாஸ்குலினோட ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும். இந்த பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா விக்ட்ரி, சக்ஸஸ், அட்வான்டேஜ் எல்லாமே இருக்குது. எப்போ அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து அவங்க பவரில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணோம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரோல் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ரோல் ப்ளே பண்ணாலும், டாக்டராக ஒரு ரோல் ப்ளே பண்ணுங்கள், இல்லை ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஃபேமிலினா ஒரு டெசிஷன் ஃபேமிலியில் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆஸ் அ டாட்டர் கொஞ்சம் நீங்கள் மெச்சூர்டாக இருக்கீங்கன்னா, சின்ன குழந்தையாக இருந்தால் கூட உங்களோட சஜஷன் கன்சிடர் பண்ணணும். ஃபேமிலியில் பெரிய டெசிஷன் எடுக்கும்போது, இல்லை உங்களோட எஜுகேஷன் அந்த மாதிரி எந்த டெசிஷனாக இருந்தாலும் உங்களோட கன்சல்ட் பண்ணணும், உங்களுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உங்களோட டெசிஷனும் கன்சிடர் பண்ணணும். இட்ஸ் நாட் ஃபார் த சேக் ஆஃப் ஆஸ்கிங். இது வந்து எல்லாம் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுனா சேர்ந்து எடுக்கணும். அங்கே வந்து நீங்கள் ஒதுக்கப்படுறீங்க, நீங்கள் தள்ளி வைக்கப்படுறீங்கன்னா அப்போ நீங்கள் தான் ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்காக ஏன் என்ன கேட்கல, எதுக்காக இப்படி பண்ணலை, அது சேரியாட் ஸ்டெபிலிட்டி. இதுக்கு தான் பார்த்தேன். டெவில் பார்த்தீங்களா, இந்த டெவிலை நிச்சயமாக இந்த மாஸ்குலின் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூ பிகினிங்.
a burning tower after a tower. ஸோ இந்த மேஸ்குலின் கண்டிப்பாக இன்னொரு டவர் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஓய்யா இங்கே பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா, அந்த டெவில் எனர்ஜி தானாக ரிவர்சலில் போகுது. நான் அப்ரைட்டில் எடுத்து வச்சேன், என் கையில் அது நழுவி ரிவர்ஸில் போகுது. ஸோ இந்த டெவில் வந்து டன். இந்த டெவில் எனர்ஜியோட கதம் ரஜினி மாதிரி தான் அப்படி கையை காமிச்சிட்டு கதம் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து ஃபெமினனுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மேஸ்குலினை பவுண்ட்ரிக்குள்ளே நிறுத்துங்க, பவுண்ட்ரிக்கு வெளியில் நிறுத்துங்க. உங்கள் பவுண்ட்ரியை மீட் பண்ணால் உள்ளே விடுங்க. பவுண்ட்ரியை பீச் சரி, ஓகே. ஓகே, பவுண்ட்ரியை மீட் பண்ணால் இல்லைனா அதை உங்களோட கிளாரிஃபிகேஷன் இல்லைனா உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் சேலஞ்சஸ் வச்சுருப்பீங்க இந்த மேஸ்குலின், இது வேணும் அது வேணும், இதுக்கான கிளாரிட்டி இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது கொஷின்ஸ் ஏதாவது பவுண்ட்ரி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த மேஸ்குலின் பவுண்ட்ரிக்கு வெளியில் நில்லுங்க. லெட் திஸ் மேஸ்குலின் ப்ரூவ். அந்த மேஸ்குலின் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணட்டும். எந்த சூழ்நிலையும் உங்களை வந்து இந்த மாதிரி கோழைத்தனமாக விட்டுட்டு ஓட மாட்டாங்க, இல்லை உங்களை வந்து எந்த சூழ்நிலையும் எதிர்த்து நிற்பாங்க. அவங்களோட சேலஞ்சஸ், அது அவங்களோட கர்மா, நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அஸ் அ ஃபெமினன் எந்த சூழ்நிலையிலையும் இந்த மேஸ்குலின் உங்களை கைவிடாமல் இருக்கணும் அப்படின்னா அதை வந்து அந்த மேஸ்குலின் ப்ரூவ் பண்ணணும். இந்த காமிக் பீப்புளை எதிர்த்து அவங்க போராடி உங்களுக்கு அவங்களோட லைஃப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவங்க வர முடியும். ஓ மை காட், மேஸ்குலினோட ரெப்புடேஷன் காலி. காமிக்ஸ் வந்து பிளேயிங் பிஹைண்ட் த மேஸ்குலின். அதுதான் இந்த காமிக் வந்து இதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மேஸ்குலினோட ரெப்புடேஷன் இது பண்ணுறது. அதனால தான் அந்த கோழை வந்து இந்த உங்களை காப்பாற்றுறதுக்கு பதிலாக அந்த ரெப்புடேஷனை காப்பாற்ற ஓடிட்டுருக்கு. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து வச்சு செய்கிறாங்க இந்த மேஸ்குலின் எனர்ஜியை. ஸோ 4 கால் பாய்ச்சலில் இந்த மேஸ்குலின் எங்கே ஓடிட்டுருக்காங்க அப்படின்னா இந்த காமிக் பண்ணுற இதை வந்து கோழை மாதிரி ஓடி ஒளிஞ்சிக்கிறது இல்லை அப்படின்னா அவங்களோட ரெப்புடேஷன் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு இதுதான் முக்கியம். இந்த கனெக்ஷன் வந்து ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட். இது வந்து ரிவர்சலில் வந்த எனர்ஜி. காசிப்ஸ் அண்ட் இது வந்து காமிக்ஸ் பண்ணுற ட்ராமா. பேட் கர்மா, ப்ரோக்கன் உமன். இந்த காமிக் இஸ் அ ப்ரோக்கன் உமன் அண்ட் ஷீ இஸ் ஹேவிங் அடிக்ஷன். இல்லைனா இந்த மேஸ்குலினுக்கு நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்குது. மேபி இந்த காமிக் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த மேஸ்குலினை டிஸ்டர்ப் பண்ணுது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன், ஃபாலிங் அவுட். இதான் நடக்க போகுது இந்த காமிக் எனர்ஜிக்கு. ஸோ அவங்களோட பிளான் எல்லாமே வந்து வெறும் பிளானாக பேப்பரில் தான் இருக்க போகுது. பாசிட்டிவ் சேஞ்சஸ் கம்மிங். இது வந்து இந்த மேஸ்குலினோட பேட் கர்மா. எதுக்கு அப்படின்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த கோழத்தனம், சுயநலம், பேராசை, பெருநஷ்டம். அதனால தான் ஃபெமினின் எனர்ஜி உங்களை வந்து ஸ்பிரிட்ஸ் இங்கே தள்ளி வச்சுட்டாங்க. இந்த மேஸ்குலினை வந்து தள்ளி வைக்கிறாங்க உங்ககிட்ட வந்து. ஸோ அப்யூஸ் அண்ட் ட்ராமா, இட்ஸ் அ வார்னிங். ஸோ இந்த மேஸ்குலின் வந்து ஃபேமிலி இஸ் ஸ்டீலிங் மணி, ஹீ இஸ் அ ஃபூல். அகெயின் ஐ டோல்ட் யூ, இந்த மேஸ்குலின் வந்து ஒரு முட்டாள். நம்ம இங்கே பார்த்தோம் நிறையா தடவை முட்டாள்னு. அது ஸ்பிரிட்ஸும் சொல்லிட்டாங்க, யா ஹீ இஸ் அ ஃபூல். ஃபேக் ப்ரெக்னன்சி ட்ராமா கூட நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இந்த காமிக் இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. இந்த ஃபேக் ப்ரெக்னன்சி ட்ராமா யாரெல்லாம் வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ அவங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மேஸ்குலினுக்கு வந்து ஒரு வார்னிங். ஃபேமிலி வந்து அவங்களோட மணியை ஸ்டீல் பண்ண போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த மேஸ்குலின் வந்து கிரியேட்டட் அ பேபி ட்ராப் டு பிரேக் திஸ் கனெக்ஷன். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. ஸோ இந்த மேஸ்குலின் வந்து திரும்ப ஸ்பிரிட் சொல்கிறாங்க, ஹீ இஸ் அ ஃபூல் அப்படின்றாங்க. ஸோ இந்த மேஸ்குலின் வந்து அவங்களோட ரெப்புடேஷன், இந்த பிரின்ஸ், இந்த பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தான் எஃபர்ட் போட்டுருக்காங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பந்தா, இந்த கீழே இருக்க இந்த ஸ்டெபிலிட்டி வந்து கழட்டிட்டாங்க. இந்த மேஸ்குலின் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி அவங்கள தான் உழைச்சி இந்த ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணும். இது இட்ஸ் அ ஃபேக் ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்டெபிலிட்டினால உங்களை தள்ளி வைக்கிறாங்க, இல்லை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணல, இல்லை உங்களுக்காக அவங்க எதுவும் ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மேஸ்குலினோட டவரை வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது ஃப்ரீக்வன்சியாக ரெண்டுமே நடக்க போகுது. ஃப்ரீக்வெண்ட்டாக டவர் நடக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா இந்த மேஸ்குலின் இந்த பொசிஷனை லூஸ் பண்ணுற வரைக்கும். அடுத்தது இந்த ஸ்டெபிலிட்டி வந்து நீங்கள் இந்த மேஸ்குலின் லைஃப்பில் வந்தால் மட்டும்தான் நடக்கும். இந்த காமிக் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுனால அதுவே எங்கேயோ போய் மாட்டிக்கு போகுது. இட்ஸ் கோயிங் டு பி அ லீகல் ரெப்பர்கஷன்ஸ். இந்த காமிக் பண்ணுறதுக்கான லீகல் கான்சிக்வன்சஸ். எப்போவுமே எல்லோரும் திருட்டுத்தனம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. தட் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட் கால். அதான் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹவுஸ்
இதுதான் இது மேபி இந்த ஜட்மெண்ட் வந்து ரிலேட்டடாக ஒரு ஹவுஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். அந்த ஹவுஸ் ரிலேட்டடாக ஏதாவது டிஸ்பியூட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாஸ்குலினுக்கு ஃபேவராக ஜட்மெண்ட் வரும். அதில் காமிக் வந்து ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணி மாட்டிக்கும், லீகலாக அது மேலே ஆக்ஷன்ஸ் வரும். இல்லைனா இந்த மாஸ்குலின் வந்து கண்டிப்பாக கடைசியில் வீட்டுக்கு வரும், உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. இதுதான் ஸ்டீலிங். இதுதான் காசிப் அண்ட் ரூமர்ஸ் க்ரியேட் பண்ணி இந்த மாஸ்குலின் வந்து உங்கள்கிட்ட வராமல், அதாவது ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது, உங்களை பற்றி தப்பாக சொல்கிறது, அப்படி சொல்லி வந்து இந்த மாஸ்குலின் வந்து உங்ககிட்ட வரத்துக்காக பயப்படுற மாதிரி பண்ணுறது. இட்ஸ் அ வார்னிங். இது வந்து உங்களுக்கு இல்லை, நிச்சயமாக இது காமிக்ஸ்க்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்குற வார்னிங். ஸ்டாப் இட் நவ், இல்லைனா நீ வந்து கம்பி என்ன போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலினுக்கு கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது, அவங்களுக்கு கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நிறைய சயின்ஸ் அண்ட் சின்க்ரனிசிட்டிஸ் இந்த மாஸ்குலின் பார்க்குறாங்க. அவங்களுக்கான பாத் எதில் இருந்தாலும் சரி, இந்த காமிக் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இந்த கோர்ட் கேஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி பேபி ட்ராப் எதாக இருந்தாலும் சரி, இந்த மாஸ்குலினுக்கு வழி காட்டப்படும். இந்த மாஸ்குலின் இனிமேல் வந்து இந்த கிராஸ் ரோடில் இருக்க போகிறதில்ல. அதாவது 2 ரோடு இருந்ததுன்னா ஒரு ரோட ஸ்பிரிட்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த ரோடு வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. இனிமேல் அந்த ரோட்டில் இந்த மாஸ்குலினால் ட்ராவல் பண்ண முடியாது. இந்த பொசிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து இந்த மாஸ்குலினுக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ், அடிக்ஷன் இருந்தாலும் சரி, எந்த பக்கம் இந்த மாஸ்குலின் போனாலும் அந்த ரோடு வந்து ஸ்பிரிட்ஸ் பிளாக் பண்ண போகிறாங்க. இந்த மாஸ்குலின் எங்கே போனாலும் சரி டேக் டைவர்ஷன் தான். விஜயும் இம்முன்னு சொன்ன மாதிரி டேக் டைவர்ஷன், விவேக்கும் சொன்ன மாதிரி தான் டேக் டைவர்ஷன் ஆந்திராவுக்கு வந்த மாதிரி தான் இந்த மாஸ்குலின் வந்து டேக் டைவர்ஷன் முடித்து கடைசியில் திரும்பி பார்க்கும்போது இருக்க போகிறது இங்கே தான். சில தான் நான் சொன்னேன், சில முட்டாளுக்கு வந்து ஒரு படம் போதும். எகெயின் ஸ்பிரிட்ஸ் வந்து நக்கலாக சொல்லிட்டாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இதுக்கு நிறையா வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுவீங்க அப்படின்னு. நோ, இட்ஸ் அ ப்ராவர்ப். நான் எதுவும் ஸ்பெஷலாக சொல்லலை, நம்ம தமிழில் சொல்லியிருக்காங்க. அது வந்து நல்ல மாடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு பண்ணிச்சுன்னா ஒரே ஒரு தடவை தான் சூடு போடுவாங்க, அது திரும்ப பண்ணாது. இந்த மாதிரி முட்டாள் அப்படின்னா தான் அது 2-3 தடவை சூடு வாங்கும். இட்ஸ் லிட்ரல் திங். இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிறது தான். ஒரு மாடு வந்து இதை தப்பு பண்ணிகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 தடவை கட்டி போடுவாங்க, கை தெழுத்து கட்டுவாங்க, அந்த இடத்துக்கு போகாத மாதிரி பண்ணுவாங்க. அப்படி அது திரும்பவும் செஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை, சின்னதாக வந்து ஊசி மாதிரி இருக்குதுல ஒரு கம்பியை காட்டி அதை அங்கே பண்ணும்போது அதை ஒரு சூடு போடுவாங்க, அவ்வளோதான். அது அந்த பக்கம் திரும்பியே பார்க்காது, அந்த பக்கமே போகாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் வந்து கம்பியை வந்து மொத்தமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பயும் வந்து அந்த மாட்டுக்கு சூடு வரல, சொரணை வரல அப்படின்னா இன்னும் கம்பி பழுக்க காய்ச்சி இன்னும் கொஞ்சம் பட்டையான கம்பியில் போட போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. நல்ல மாட்டுக்கு அதுதான் ப்ராப்ளம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதும். ஸோ திரும்ப அதே தான், கொஞ்சம் சொரணை கம்மியாக இருக்குது, இல்லை புத்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது புரியாது. ஒரு சின்ன கம்பியில் போட்டால் அதே தான் திரும்ப பண்ணுவாங்க. அதான் ஸ்பிரிட்ஸ் வந்து அந்த கம்பியோட சூட்டையும் கம்பியோட அகலத்தையும் ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. பட்டையாக இந்த மாடையே கவர் பண்ணுற அளவுக்கு இந்த மாஸ்குலின் தப்பு பண்ணி சூடுவாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் வேலையை பாருங்கள். ஃபெமினின் எனர்ஜி, யூ ஆர் த ஸ்டார், யூ ஆர் த எம்ப்ரஸ். ஸோ லெசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாஸ்குலின்ஸ் தான். திரும்பவும் நான் சொன்னேன், நான் நினச்சேன் அந்த கார்ட்ஸ் பார்த்து தான் அப்படின்னா, இல்லை ஸ்பிரிட்ஸும் சொல்லிட்டாங்க, ஹி இஸ் அ ஃபூல். Please spirits, clarify this karmic energy. What is this crossroad is all about, spirits? Lovers. கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளாரிஃபை பண்ணும்போது இந்த வெப் கார்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒருத்தங்க இருந்து உன்னை திருட பார்க்குறது, ஆனால் அவங்களால திருட முடியல, ஏன்னா லவ்வர்ஸ் வந்து அப்ரைட்டில் நிற்குது. ஸோ இந்த காமிக் வந்து இந்த மாஸ்டர்னை கன்ஃபியூஸ் பண்ணி இந்த காதலை திருட ட்ரை பண்ணுது. பட் எதர் த காமிக் இல்லைனா மாஸ்டர் எனர்ஜி இஸ் இன் டெஸ்பேர். கண்டிப்பாக வந்து லீகல் சிஸ்டம் இன்வால்வ், இல்லைனா லிட்டரலாக போலீஸ் இன்வால்வ், இல்லைனா இந்த காமிக் வந்து டெஸ்பேர் எனர்ஜிக்கு போக போகுது பிகாஸ் ஆஃப் சம் போலீஸ் கேஸ். Gift is an upright, the wealthy man is an upright, and here see courtship. I told you, you are going to enter some kind of relationship. அது வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட் பண்ணி மேரேஜ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். இட்ஸ் ஆல் அப் டு யூ. நீங்கள் எந்த ஜென்ரேஷனை பொறுத்து உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தது.
பட் த டெவில் வந்து மேபி ஜெயிலுக்கு போகலாம் லிட்டரலாக. த டெவில் வந்து டெஸ்பர் எனர்ஜியில் இருக்குது. அதோட பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. மேபி இந்த மாஸ்குலன் வந்து எதையோ யோசிச்சுட்ருக்காங்க. ஹீ இஸ் கோயிங் டு கெட் சம் கைண்ட் ஆஃப் சடன் வெல்த். அந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் வந்து அதுக்கப்புறம் தான். ஹை ஹானர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாஸ்குலன் இஸ் ஹேவிங் ஹை ஹானர். ஏன்னா நீங்கள் தான் ஸ்டார், நீங்கள் தான் எம்ப்ரஸ், நீங்கள் தான் கிஃப்ட். இந்த வேர்ல்டுக்கு மேபி நீங்கள் கிஃப்டாக இருக்கலாம், இல்லை இந்த நீங்களே ஒரு கிஃப்ட் தான். அப்படி தான் இந்த யூனிவர்ஸ் உங்களை பார்க்குது. ஸோ இந்த காமிக் வந்து இந்த கிஃப்ட்டை தான் ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணி, அதாவது ஏமாத்துறது, அவங்கக்கிட்டேருந்து பொருளை திருடி. இது நான் சொன்ன மாதிரி தான், அந்த காமிக் வந்து உங்களை மாதிரி ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. பட் யூ ஆர் டிவைன் ஃபெமினன். நான் ஆல்ரெடி இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுதான் இங்கே நடக்குது. ஸோ ஃபெமினன், பீ சில். இந்த மாஸ்குலனுக்கு பவுண்டரியை போடுங்க. பவரில் ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த மாஸ்குலன் உங்கள் லைஃப்பில் வர முடியும். ஏன்னா ஸ்டாரோட பேர் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாரை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். இந்த மாதிரி அவங்களோட ரெப்புடேஷன், அவங்களோட காசு, அவங்களோட பணம், அவங்களோட ஃப்யூச்சர் அப்படின்னு சுயநலம் பிடிச்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா this masculine will be removed from your life and you will get some kind of support from the universe. இந்த அப்படியே rarest of the rarest situation இது நடக்கும். சப்போஸ் இந்த மாஸ்குலினுக்கு இந்த ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் ட்ராமா இருக்குது, இல்லை இவங்க வந்து அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு செட்பேக் பண்ணுற கேரக்டர் இருக்குது அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்கள ரிமூவ் பண்ணிடுவாங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து. ஸோ அது வந்து இந்த மாஸ்குலினோட பேட் கர்மாவாக இருக்க போது உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்குது. இந்த மாஸ்குலின் முட்டாளாக இருந்தாங்க அப்படின்னா இந்த முட்டாள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில், அதாவது இனிஸ்குலின் எடுக்க வேண்டியது குவிக் ஆக்ஷன். உங்களுக்கு வந்து அவங்க இந்த கிஃப்ட்டை ஷேர் பண்ணோம். அந்த கிஃப்ட் ஷேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளேருந்து ஒரு ஏஞ்சல் வருது. ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவலி கைட் அண்ட் ப்ரொடெக்டர். நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி. இந்த மாஸ்குலின் உங்களோட சேரும் போதே யூ வில் ஹேவ் சம் அதர் நியூ எனர்ஜி. இல்லைனா நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குவீங்க, இல்லைனா லிட்டலாக குழந்தையாக கூட இருக்கலாம். ஸோ இந்த சில விஷயங்களில் வந்து ஃபேக் ப்ரெக்னன்சி ட்ராப், அதாவது மாஸ்குலின் போகக்கூடாதுன்னு சிலர்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அது ரொம்ப கேவலமான விஷயம். பட் அதையும் வந்து செய்வாங்க சில பெண்கள். சாரி, ஐ கான்ட் சே தட் தே பெண்கள், பிசாசுகள். ஓகே ஃபைன், தட்ஸ் கிரேட். அந்த மாதிரி சில பிசாசுகள் வந்து இன்னுமே இந்த உலகத்தில் இருக்குது. அந்த பிசாசோட வந்து உண்மை ஸ்வரூபம் அது என்ன தான் வந்து டிவைன் ஃபெமினன் மாதிரி நடித்தாலும், என்ன தான் வந்து நரி வந்து ஆடு மாதிரி தோல் போத்திக்கிட்டாலும் அது நரி தாங்கிறது வந்து சீக்கிரம் ஸ்பிரிட்ஸ் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறாங்க. உங்களோட கைடன்ஸோடு நான் அதை முடிக்க போகிறேன். யூ வில் ரிசீவ் சம் கைண்ட் ஆஃப் சடன் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் வரல அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து இந்த கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணல அப்படின்னா ஹி இஸ் கோயிங் டு லூஸ் அ ஸ்டார். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். இது வந்து மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்குற வார்னிங். ஸ்டெபிலிட்டி க்ரியேட் பண்ணணும். அடுத்தது இந்த மாஸ்குலின் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். யமுனா தேவி, காடஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன். இதுதான் ஃபெமினனோட எனர்ஜி. யூ ஆர் ஸோ பியூர் லைக் திஸ் யமுனா. செல்ஃப் பியூரிஃபிகேஷன், ஜாய் ஆஃப் டிவைன் பிளேஃபுல்னஸ், அப்சார்ப்ஷன், ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், அட்டாச்மெண்ட் டு காட்ஸ் பர்சனல் ஃபார்ம். இதுதான் உங்களோட சுச்சுவேஷன். நீங்கள் வந்து எதையும் பாதர் பண்ணிக்கல. நீங்கள் ரொம்ப பியூரஸ்ட் சோல். உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்குது. நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த யமுனா தேவி உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு ஃபிஷ் மேலே. அந்த ஃபிஷ் வந்து தண்ணியை விட்டு வெளியில் இருக்குது. ஸோ மேபி இந்த நீங்கள் நேசிக்கிறவங்க பைசஸ் எனர்ஜியாக கூட இருக்கலாம். அந்த பைசஸ் எனர்ஜி இந்த மாதிரி விஷயத்தை தான் செய்யணும். உங்களோட அந்த அரியணையாக இருக்கிறதுக்கு அவங்க தண்ணியை விட்டு வெளியில் வரதுக்கு கூட தயாராகணும். நான் மீன் தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கன்னு பயந்துட்டு இல்லாமல் அவங்க தண்ணிக்கு மேலே வந்து உங்களுக்கு உட்காரத்துக்கு இந்த சிம்மாசனத்தை உருவாக்கி தந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார போகிறீங்க. அப்படி இல்லைன்னா இந்த சிம்மாசனத்தை யார் உருவாக்குறாங்களோ அந்த சிம்மாசனத்தில் போய் நீங்கள் உட்கார போகிறீங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த மாஸ்குலின்ஸ் சாக்ரிஃபைஸ். இல்லைனா வந்து இந்த ஸ்டபர்னஸ், அந்த நான் வந்து அந்த அரியணையாக இருக்க போகிறேன் அப்படின்னு அந்த என்ன சொல்கிறது, ஸ்டபனாக அந்த வேலையை பண்ணோம். இல்லை நான் வந்து கோழை, எனக்கு வந்து லுக் அட் திஸ் அகெயின், நான் வந்து இங்கே ஃபிஷ் அவதாரம், பெரும்பாலே வந்து மச்ச அவதாரம் எடுத்து தான் வந்து சில விஷயங்களை சாதிச்சாங்க. அந்த அவதாரம் ரொம்ப முக்கியம் இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு. ஸோ இந்த மீனாக என்றைக்கு இந்த மாஸ்குலின் மாறுறாங்களோ அன்றைக்கி தான் இந்த தேவதை வந்து அந்த மீன் மேலே உட்காரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இல்லைனா இந்த ஃபெமினிட்டி அப்போ தான் இந்த மாஸ்குலினை கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து இல்லை நான் தண்ணிக்குள்ளே தான் இருப்பேன், தண்ணி விட்டு வெளியில் வந்து நான் செத்துருவேன் அப்படின்னு ஏதாவது டயலாக் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீ அப்படியே போ அப்படின்னு விட்டுட்டு இந்த ஃபெமினின் இந்த ஏன்னா இவங்க வந்து காடஸ் எனர்ஜி, பியூர் எனர்ஜி. இந்த மாஸ்குலின் வந்து இந்த ராமர் மாதிரி தர்மத்தை காப்பாற்றணும். மேபி இந்த மாஸ்குலின் வந்து லாயலாக இருக்கணும் ஃபெமினனுக்கு. தள்ளி இருந்தாலும் இல்லை உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் ஸ்டேயிங் லாயல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து ராமர் வந்து எப்போவுமே தர்மத்தை தவறுறது கிடையாது. அது ஒய்ஃபுக்காகட்டும், ஒரு ஆஸ் அ ரூலர் ஆகட்டும், இல்லை அவங்களோட டிசப்பிள் ஆகட்டும், எதுக்குமே வந்து அவங்க நியாயம் செய்யறதை
தவறுனதே கிடையாது. அந்த நியாயம் என்னமோ அதை செய்யணும். அந்த நியாயத்தை இந்த மாஸ்குலின் பண்ணாதனால தான் இந்த பிரச்சனை. இப்போ நேசிக்கிற பெண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக வந்து மாஸ்குலினோட டியூட்டி டு ப்ரொடெக்ட் அண்ட் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் இஸ் காமிக் பீப்புள். இல்லை இந்த மாஸ்குலின் வந்து அப்படியே ஆப்போசிட், கோழையோட முழு உருவம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது, இல்லைனா இந்த மாதிரி முட்டாள்தனமாக தோற்று போயிட்டு அப்புறம் டிஸ்பேர் எனர்ஜி. ஐயோ, இந்த மாஸ்குலினோட டிஸ்பேர் எனர்ஜி வந்து அல்டிமேட். அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா இந்திரா, கிங் ஆஃப் காட்ஸ். ஸோ வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஃபியூரியஸாக இருக்காங்க. இந்த மாஸ்குலின் எதை இந்த சீட் ஆகணும், இல்லைனா தண்ணிக்குள்ளே போகணும். ரெண்டில் எந்த முடிவு இந்த மாஸ்குலின் எடுத்தாலும் சரி, இந்த ஃபெமினின் வந்து எப்போது இந்த மாஸ்குலினை கன்சிடர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த தைரியமான ஆக்ஷன், அந்த அரியணையை இந்த மாஸ்குலின் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ராணி அங்கே போய் உட்கார போகிறாங்க. இஃப் தெர் இஸ் நோ அரியணை, தெர் இஸ் நோ மாஸ்குலின் எனர்ஜி. ஸோ இந்த எம்ப்ரஸ் வரணும் அப்படின்னா இந்த மாஸ்குலின் ஃபஸ்ட்டு அந்த அரியணையை க்ரியேட் பண்ணும். அந்த அரியணையை க்ரியேட் பண்ணாமல் இந்த அரியணைக்காக இந்த மாஸ்குலின் சுயநலமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபெமினின் எங்கே போகணுமோ அங்கே போக போகிறாங்க. இந்த அரியணை இந்த ஃபெமினினுக்கு ஆல்ரெடி டெஸ்டின்ட். இந்த மாஸ்குலின் இந்த சீட்டை க்ரியேட் பண்ணலை அப்படின்னா இந்த மாஸ்குலின் இந்த அரியணையை ஃபஸ்ட்டு அவங்க ஏறணும். ராமர் வந்து பட்டம் சூடணும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்க ரூலர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் இந்த சீட்டை இந்த ஃபெமினுக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இந்த மாஸ்குலின் கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணால் தான் இந்த ஃபெமின் இந்த மாஸ்குலினை கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஸோ பவுண்ட்ரி. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.